ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிராஃப்ட்லேண்ட் மேட்ச்சு தான் கைஸ். ரொம்ப நாள் ஆச்சு கைஸ் நம்ம வந்து கேம் பார்த்து. அது இல்லாமல் நான் எவ்வளோ நாளாக சிஎஸ்ஆர் போட்டிருந்தா எல்லோருக்கும் வெறுப்பாக இருக்குன்றதுனால தான் இப்போ கிராஃப்ட்லேண்ட் போடுறேன். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்க்குறவங்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் தான் உங்கள் எஃப்எஃப் ஹிட்டாச்சி தமிழ் விலாக்ஸ். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம டெசர்ட் எடுத்து ஆடுறோம். எது இல்லை அப்பா என்கிட்ட மட்டும் தான் இந்த மாதிரி எட்டுலாம் வாங்க முடியும்ப்பா. சாரி கைஸ், ஐயோ தேவலாம் சாரி சொல்லிட்டுக்கிறேன். அப்புறம் இப்போ உப்பாக்குறவன் எம்டன் எடுத்துப்போம். ஏன்னா இவன் அடிக்கிறத பார்த்தா பயங்கரமாக அடிக்கிறான். அதனால் உப்பாக்குற எம்டன் எடுத்துகிட்டு சிப்பு போட்டுக்கிறோம். எனக்கு ஷார்ட் ரேஞ்ச் ஆல்வேஸ் எம்டன் கைஸ். ராங் ரேஞ்சுன்னு பார்த்தா உப்பாக்குற கைஸ். ஷார்ட் ரேஞ்ச் மிடில் ரேஞ்சுனால் நம்ம டெசர்ட் கைஸ். ஒரு ஹெட்ஷாட் மேட்ச்னால் வந்தால் இந்த 3 தான் எடுப்பேன். அப்பப்போ ஏசி18 எடுப்பேன், அது ரூம் மேட்ச்சில். ஓகே கைஸ், இப்போ வந்து எங்கே இருக்கான்னு நான் தேடிக்கிட்டே இருப்பேன். சுற்றுறானே எங்கடாகிறான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். பார்த்தா அங்கே இருப்பான். அப்படின்னு போகும்போது டக்குன்னு ஒரு ஒன் டாப் வச்சுருவான். எப்பட்றா என்ன அடிக்கலாம் கண்ட்ரி ப்ரோட் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். இந்த அடப்பாவி அப்படின்னு நினைப்பான். அவன் சான்ஸே இல்லாமல் அப்படிதான் நினைப்பான்றேன். ஏன்னா இப்போ வந்து கைஸ் மேட்ச் இன்ட்ரெஸ்டாக போகுது. அப்போடி அழுத்துருக்கேன் எத்தனை யூஎம்பியை சீக்கிரமாக சுற்றி காட்டினான். ஐயோ சீக்கிரம் அப்போ எழுதிடுச்சு. புல்லட் லீடு போட்டு என் ஷார்ட் ரேஞ்சுன்னு பார்க்காம டெசர்ட்லாம் எடுத்தாடுங்க. அதுதான் உண்மையே. லாங் ரேஞ்சில் மட்டும் தான் உப்பாக்கிற எடுத்து ஆடணும், மிடில் ரேஞ்சில் மட்டும் தான் டெசர்ட் எடுத்து ஆடணும்லாம் அப்படி கிடையாது. நீங்கள் எங்கே வேணால் ஆடலாம். நான் அப்பப்போ ஷார்ட் ரேஞ்சிலே உப்பாக்கிற எடுத்து ஆடுவேன். அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். இந்த இடத்துல டெசர்ட் எடுத்து ஆடுறோம். ஆனால் நான் உப்பாக்க எடுத்துருப்பேன். இந்த மாதிரி அடிக்கணும். எப்போ அடியோ அவனுக்கு எவ்வளோ வச்சாலும் அவனுக்கு தலையிலேயே ஏற மாட்டேங்குது. என்கிட்ட ஹெல்மெட் இல்லை, வெஸ்ட் இருக்குன்னா தப்பிச்சிட்ருக்குறேன். இல்லைன்னா காலி தான். வெஸ்ட்டு ஏற்ற விடாமல் பண்ணிட்டுருக்கு. ஹெல்மெட்டை சீக்கிரமாக வாங்கிக்கணும். இவன் சாவத்துக்கிட்டையும் நானே வச்சிருவேன். ஐயோ இவன் அழுத்துருக்கேன். யூஎம்பி எடுத்துகிட்டு வந்து எனக்கு அழுத்துறான் ப்ளீஸ். அஸ்தனா போட். ஐயோ சரி. ஐயோ அவன் தலையிலே அடிக்க முடியல. ஐயோ குளோல் தட்ட முட்டேன். பார்க்குறது தான் தாணும். சீக்கிரம் வச்சுட்டேனா அஸ்தனா போகிறேன். அப்பா ஐயோ குளோலே தட்ட முடியல. ஐயோ வச்சுட்டேன். ஐயோ இந்த ஒரு ரவுண்டே இவ்வளோ நேரம் போகுது கைஸ். ஃபஸ்ட்டாக கைஸ் பரவாயில்ல. பையன் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கிறான். அது அவன் எனக்கு தான் சொல்லணும். அப்பா செம்ம மட்டும் விடுவான்னு தான் டப்புன்னு வச்சிட்டேன். ஆரா ஃபார்மிங் கைஸ். இந்த எமௌண்ட்டு தெரியுமா? ஃப்ரீயாக விட்டாங்க இப்போ தான். இன்ஸ்டாகிராமில் வைரலாக போய்ட்டுருக்கு இந்த எமௌண்ட். ஒரு பையன் போட்டில் வந்து முன்னாடி இருந்தான். டான்ஸ் ஆட்டே சூப்பராக போகிறான். அதுதான் அந்த எமௌண்ட்டு அப்படியே ஃப்ரீ ஃபயர்காரங்க கர்னா அவன் எடுத்து வச்சிட்டான். எப்போ வச்சிட்டனா கைஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஷார்ட்ஸ் போடுறேன். அதில் வந்து ஒரு ரெக்வஸ்ட் கேட்குறேன். அதாவது என்ன கேட்குறேன்னா, இதுக்கப்புறம் அப்டேட் அதெல்லாம் சொல்லட்டான்ட்டு நான் சொல்லட்டா அப்படின்ட்டு அப்டேட்ஸு. நான் வந்து டான்ஸ்லாம் இப்போ போடலான் இருக்கேன். டான்ஸு, அனிமி ஒரு பக்கம், இந்த கேம்ஸு அப்படியே ஒரு பக்கம், இந்த சைடு இதையும் அப்படியே போடலான்ட்டு. அப்புறம் அந்த பொம்மை பேசுகிற மாதிரி இருக்கும்ல, அது வந்து நான் மறுபடியும் ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன்.
ஏன்னா நீங்கள் தான் கைஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் ஏற்றி விட்ருக்கீங்க. அவனுங்க எவ்வளோ வச்சாலும் இப்போ பேசிகிட்டு இருக்கிற கேப்பில் நான் ஒரு ரவுண்டு வச்சிட்ருக்குறேன். சொல்ல மாட்டேன். அந்த 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 பொம்மை போகிறனால தான் நிறைய சப்ஸ்கிரைப் ஆகிடுச்சு. நான் இது போடலை கைஸ். அதான் 1000 சப்ஸ்கிரைப் ஆச்சோடனே 1000 சப்ஸ்கிரைப் வச்சுட்டேன். அந்தமாதிரி நீங்கள் தான் காரணம் எல்லாம் சொல்லாமல் விட்டுட்டேன். ஆனால் இந்த வீடியோலேயே சொல்கிறேன் கைஸ். தேங்க்ஸ் கைஸ். எனக்காக நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர் எனக்கு ஏற்றி விட்ருக்கீங்க. அந்த கேப்பில் இவனுக்கு வேறு மண்டேலே ஏற்றி விட்ருக்கேன். பரவாயில்ல, பார்க்கணும். அவன் நினச்சிட்ருப்பான், ஐயோ நான் பேய் மாதிரி ஆறேன்டா அப்படின்னு நினச்சிட்ருப்பான். இப்போ அவனுக்கு யோசிப்பான், ஐயோ என்னோட இப்படி வரான்ட்டு டக்குன்னு ஒரு ரிவெஞ்ச் எடுத்து விட்ருக்கான். ஆனால் என் அளவுக்கு ரிவெஞ்ச் எடுக்க மாட்டான். அஸ்தான் ஐயோ எடு ஐயோ ஒட்ட ஆச்சரி தலையிலே அவனுக்கு விழ மாட்டேங்குது. இப்போ ரீசெண்டாக டும் சகோர்னு ஒரு பண்டில் விட்டுருந்தாங்க. அதில் ஹெட்டை ஈஸியாக வச்சிடலாம் அவனை. அந்த காஸ்டியூம் போட்டிருக்காங்க. ஆனால் பண்டில் பார்க்க நல்லாயிருக்கும் கைஸ். சூப்பரான பண்டில் ரீமேக் அப்படி நல்லா பண்ணிருக்காங்க. ஹெட்ஷாட் ஆனால் ஈஸியாக வச்சுருவானுங்க. என் பாட்டே அடிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு பண்டில் கொடுத்துருக்கானுங்க. அடிச்சிருவோம். அஸ்தான் ஐயோ என்ன கைஸ் இது அவனுக்கு. அப்பா இப்போ தான் M10 அடிக்கிறேன் கைஸ். எம்மாடி இன்னும் ஒரு 2 ரவுண்ட் ஜெயிச்சான் மேட்சை முடிச்சுட்டு போய் 10 தூங்கலாம். அச்சு ஐயோ அடி கழுகு பார்வை. இந்த கழுகு பார்வையை வச்சு இவன் எங்கே இருக்கான்ட்டு என்னால் ஈஸியாக கண்ணு பிடிக்க முடியும். அதுதான் கண்ணு பிடிச்சிட்ருக்கேன். ஓடா இவனுங்க ஒழிஞ்சு பூச்சி விளாட்டுக்கிறான். எனக்கே கடுப்பேற்றிருக்கிறான். கண்ணாமூச்சி ரேன்றான். உடங்கொய்யா நான் சொல்லலாம் கைஸ். ஷார்ட் ரேஞ்சில் கூட நீங்கள் லாங் ரேஞ்சு கண்ணத்தை அடிக்கலான்ட்டு. இப்போ குப்பாக வச்சு ஷார்ட் ரேஞ்சில் வச்சிட்டேன். நான் கிராஃப்ட்லேண்ட் போகலான்னு நிறைய பண்ணேன் கைஸ். வீடியோவில் ஃபுல்லாக எடிபி வரணும் அப்படின்னு பார்க்குறேன். ஆனால் என்னை பார்த்து பயந்து ஓடி போயிடுறானுங்க எல்லோரும். இப்போ தான் இந்த ஒரு மேட்சாவது ஒழுங்காக வந்திருக்கு. இவன் வெளில போகாமல் ரிவெஞ்ச் எடுக்கிறேன்ட்டு. மீதி எல்லோரும் ரிவெஞ்செலாம் எடுக்க மாட்டேன்ப்பா அப்படின்ட்டு வெளில போகிறாங்க கைஸ். கடைசியில் எப்படி போய் அடிச்சிடும் கைஸ். இந்த சப்போர்ட் உங்களதும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஹாலில் போடுங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை கைஸ். பை.